நடிகர் ராஜ்கிரனின் வளர்ப்பு மகளை திருமணம் என்ற பெயரில் ஏமாற்றியதாக கூறப்படும் நடிகர் முனிஸ் ராஜாவின் காதல் லீலைகள் அம்பலமாகி உள்ளன. இது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பருத்தி வீரன் கார்த்தியை போல் ஐ லவ் யூ சொல்லு இல்ல கட்டிக்கிறேன்னு சொல்லு என்று காதல் மன்னன் முனிஸ் ராஜா அவருடைய காதலிகளில் ஒருவரை கொஞ்சம் ஆடியோதான் இது. பார்க்கத்தான் காமெடியன், ஆனால் பண்ணுவதெல்லாம் பக்கா வில்லத்தனம். பிரபல நடிகர் ராஜ்கிரனின் வளர்ப்பு மகள் பிரியாவை காதல் வலையில் விழ வைத்த சின்னத்துறை நடிகர் முனிஸ் ராஜா 2022 அவரை திருமணமும் செய்தார். விருமாண்டி போன்ற பல திரைப்படங்களில் நடித்த சண்முகராஜாவின் தம்பியான முனிஸ் ராஜா பிரியாவை திருமணம் செய்ததே போலி என கூறப்படுகிறது. ஏனெனில் பிரியாவை கோவைக்கு அழைத்து சென்ற முனிஸ் ராஜா அங்கு சமத்துவத்திற்கான சாதி மத மறுப்பு திருமணம் புரிவோர் மற்றும் ஆதரிப்போர் சங்கத்தில் வைத்து திருமணம் செய்துள்ளார். ஆனால் வெறும் தாலி மட்டும் கட்டப்பட்டதை தவிர திருமணம் பதிவு செய்யப்படவில்லை. இதனிடையே முனிஸ் ராஜாவின் காதல் லீலைகளை போக போக தெரிந்து கொண்ட பிரியா அவரை பிரிந்து தன் தந்தையிடமே மீண்டும் தஞ்சமடைந்தார். ஆனாலும் தொடர்ந்து பிரியாவை தொந்தரவு செய்து வந்த நிலையில் சின்னத்துறை நடிகர் முனிஸ் ராஜாவின் காதல் நாடகங்கள் ஒவ்வொன்றாக அம்பலமாகி வருகின்றன. நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும், உங்கள்கிட்ட கட்டுரை எழுதணும், லெட்டர் கொடுக்கணும்னா அவசியம் இல்லை, உனக்கு தெரியும். பிரியாவை திருமணம் செய்வதற்கு முன்பே முனிஸுக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருந்துள்ளது. சொல்லுதங்க, ஐ லவ் யூ சொல்லு, கட்டிக்கிறேன்னு சொல்லு. சரி, 8:30 மணிக்கு எந்திரிச்சேன், உன்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தேன். 12 மணிக்கு திடீர்னு பிரேக்கப் பண்ற மாதிரி பேசுறேன். இது எந்த பட்டியலின பெண் ஒருவரை காதலிப்பதாக கூறி ஏமாற்றிய முனிஸ் ராஜா அப்பெண்ணின் சாதியை காரணம் காட்டி கழற்றி விட்டுள்ளார். என்ன ஆக்சுவலா நான் கேக்குறேன், தப்பா இருக்கு. என்ன கம்யூனிட்டி? என்ன கம்யூனிட்டிமா? யாரு? நீதான். கேட்பீங்க உங்க அத்தை உங்க சித்தி சொன்னிச்சுல. ஹலோ, உங்க சித்தி சொன்னிச்சு. ஒரு கட்டத்தில் முனிஸ் ராஜாவின் கோல்மால் தனத்தை அறிந்து கொண்ட பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினருக்கும் முனிஸ் ராஜாவுக்கும் இடையே கடுமையான வாய் தகராறெல்லாம் ஏற்பட்டுள்ளது. பூபதியை பற்றி போய் பாத்துக்குவோம், எல்லாம் சரியா? நீ நல்ல அமைத எங்க நீ என்கிட்ட கேட்டு நீ நல்ல அமைத சொல்ற உன்னை நம்பி இந்த காதல் பிரேக்கப் ஆனதும் அடுத்து வேறொரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்த முனிஸ் ராஜா அந்த பெண்ணுக்கும் டிமிக்கி கொடுத்துள்ளார். இது போதாதென்று அடுத்து வேறொரு பெண்ணை திருமணம் செய்து அவருடன் குடும்பம் நடத்தி வந்த முனிஸ் ராஜா அதன் பிறகு போர் அடித்ததும் அந்த பெண்ணையும் கழற்றி விட்டுவிட்டு அடுத்த குறி வைத்ததுதான் ராஜ்கிரன் மகள் பிரியாவை. முதலில் பிரியாவுக்கு தனக்கு முன்பு 3 பெண்கள் முனிஸ் ராஜாவால் ஏமாற்றப்பட்டதும் தனக்கு பிறகு பல பெண்கள் ஏமாற்றப்பட்டு வருவதும் தெரியவில்லை. திருமணத்தை பதிவு செய்ய கோரி பிரியா தொடர்ந்து வற்புறுத்திய போது பிரியாவுக்கு முன் திருமணம் செய்த பெண்ணை விவாகரத்து செய்ய வேண்டும் என்றும் அதன் பிறகு அதிகாரபூர்வமாக திருமணத்தை பதிவு செய்யலாம் என்றும் கூறி அதற்கு பிரியாவிடமே பணம் கேட்டுள்ளார் தில்லாலங்கடி முனிஸ் ராஜா. அதன் பிறகு முனிஸ் ராஜாவின் சுயரூபங்கள் ஒவ்வொன்றாக தெரிய வர பிரியா தன் தந்தை ராஜ்கிரனிடமே திரும்பி வந்துவிட்டார். ஆனாலும் விடாத முனிஸ் ராஜா தான் பிரியாவுடன் எடுத்த புகைப்படத்தை வாட்ஸ்அப் டிபியாக வைத்து பிரியா தன் மனைவி என்றும் ராஜ்கிரன் தன் மாமனார் என்றும் தொடர்ந்து நாடகமாடி வருவதாக கூறப்படுகிறது. அத்துடன் ராஜ்கிரன் குடும்பத்திடம் பிரியாவை விவாகரத்து செய்ய 4 கோடி ரூபாய் வரை பணம் கேட்ட முனிஸ் ராஜா
அவ்வளவு கிடைக்காவிட்டாலும் கிடைப்பதை சுருட்டிக் கொள்ள வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றி வருகிறாராம். அண்ணன் சண்முகராஜாவும் போலீஸ் அக்கா ரீட்டா பிரபாவும் இருக்கும் தைரியத்தில்தான் முனீஸ் ராஜா இத்தனையும் செய்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் பிரியாவின் கையெழுத்தை போலியாக பயன்படுத்தி தான் ஒரு கம்பெனி துவங்கப் போவதாக வங்கியில் லோன் வாங்கியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிளேபாய் முனீஸ் ராஜாவின் காதல் லீலைகள் ஆதாரத்துடன் அம்பலமாகி வருவது பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.